இவ்வளோ அழகா பூத்திருக்க செம்பருத்தி செடி எனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சின்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. நெறைய செடி காமிப்பேன். இது வந்து எனக்கு விவேகானந்தா ஆசிரமத்திலேருந்து கிடச்சதுங்க. ஒரு கட்டிங் அவங்க வெட்டி போட்டிருந்ததுலேருந்து நான் ஒரு கட்டிங் எடுத்துட்டு வந்து நட்டேன். அழகா வந்துருச்சு. இது நர்சரியிலேருந்து வாங்கின செம்பருத்தி. இப்ப பார்க்குற செம்பருத்தி நான் பால் போடுற வீட்லருந்து நான் வாங்கின செம்பருத்திங்க. அதுவும் கட்டிங் வாங்கிட்டு வந்தது. நான் அவங்க வீட்ல அழகா பூத்து நிக்கும். நான் பார்க்கக்கூடிய டைமெல்லாம் அழகா ரசிப்பேன். அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ அழகா பூத்திருக்கேன்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க எனக்கு கட்டிங் குடுத்தாங்க. 2 கட்டிங் குடுத்து 1 வந்துருச்சு. அழகா இப்ப பூ பூத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய பூவா பூக்குதுங்க. இந்த செம்பருத்திய பத்தி நான் லாஸ்ட்டா சொல்றேங்க. ஏன்னா கொஞ்சம் விரிவா சொல்லணும். இது நான் சொல்லிட்டேன். இந்த டாலியா வந்து நான் விதை மூலம் வளர்த்ததுங்க. இந்த வீடியோல இடையில வந்துருச்சு. அழகா பூத்துக்கிட்டு தான் இருக்கு என் மாடி தோட்டத்தில. இந்த செம்பருத்திய பத்தி தான் நான் சொல்லணும்னு சொன்னது. இந்த செம்பருத்தி 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெளியில போகாம வீட்டுக்குள்ளே அடப்பட்டு இருந்தோம்ல, அந்த டைம் ஒரு நர்சரியில போய் வாங்குனதுங்க. அப்ப ரூ. 70 கிடைச்சுச்சு. கம்மியா கிடைச்சுச்சு. வாங்கிட்டு வந்து நட்டோம். அழகா பூ பூத்துட்டு இருக்கு. இது காலமா பூத்து நின்னுச்சு பாருங்களேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. மொட்டை அது விரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜு. இளம் ரோஸ் கலர்ல இருந்துச்சுங்க. பிங்க் கலர்ல. அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த டைம் என் கையில ஃபோன் இல்ல. வீடியோ எடுக்கிறதுக்கு. விரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அழகா இருக்கு. இதுலேருந்து கட்டிங் எடுத்து நான் ஒரு செடி கூட உருவாக்கிட்டோம். அதுலயும் பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது. பாருங்களேன், இப்ப கட் பண்ணி விட்டதுலேருந்து கீழேருந்து மொட்டு எடுத்து வந்துகிட்டு இருக்குதுங்க. கட் பண்ணி விட விட தான் மொட்டு எடுக்கும். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.